மெர்சல் மீடியா நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் கவிஞர் மற்றும் அரசியல் விமர்சகர், எழுத்தாளர் திரு ஞானி அவர்கள். வாருங்க பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் கவிதாமா. வணக்கம். தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியான மாநிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக கல்வி அறிவில் கேரளாவுக்கு அடுத்தபடியாக நம்மளுடைய மாநிலத்தில் தான் கல்வி அறிவு ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த திராவிட கட்சிகளுடைய வளர்ச்சியினால தான் இவ்வளவு கல்வி அறிவு கிடைச்சிது அப்படின்னு சொல்றாங்க. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விழாக்கள்லாம் கூட திமுக சார்பினால முன்னெடுக்கப்பட்டிருக்கு. இந்த கல்வி பத்தி தமிழகம் கல்வி திராவிடம் எப்படி பாக்குறீங்க? திராவிடம் முன்னெடுப்பு செஞ்ச விஷயங்கள்ல கல்வி ஒன்று உண்மைதான். ஆனாலும் பூரணமாக அவர்கள் கல்வியில் மக்களை பயிற்சி கொடுத்து விட்டோம், கல்விக்கு பிள்ளைகளை தயார்படுத்தி விட்டோம், எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி வழங்கிவிட்டோம் என்பது தவறு. எப்படி தவறு என்றால், சமீபத்தில் நடந்த கரூர் பொதுக்கூட்டத்திலும் சரி, பாண்டிச்சேரி பொதுக்கூட்டத்திலும் சரி, ஈரோடு பொதுக்கூட்டத்திலும் சரி, தவிக கட்சியினுடைய பொதுக்கூட்டம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு திரளாக கூடியவர்கள் எல்லாருமே 17 வயசுக்கு கீழ் உள்ளவர்கள். 65-70% பேர் கூடியிருக்கிறார்கள். மீதி பேர் பெண்கள், 40 வயது தாண்டியவர்கள் என்பது ஒரு 30-35% பேர் கூடியிருக்கிறார்கள். அப்படி பார்த்தால் அந்த 65% கூடியவர்களில் 45% பேர் எழுத படிக்க தெரியாதவர்கள். அவர்களுக்கு எந்த விதமான கல்வி அறிவும் இல்லை, பொது அறிவும் இல்லை, மன வளர்ச்சியும் அவருக்கு பூரணமாக ஏற்பட்டதாக தெரியவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அரசாங்கம் எல்லோருக்குமே நாங்கள் கல்வி கொடுத்து விட்டோம் என்று சொல்வது தவறு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த கூட்டினவங்கள்ல முக்கால்வாசி பேர் கல்வி அறிவு இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம பொதுவாக பேசிட முடியாது இல்லையா? ஏன்னா அங்க நிறைய இளைஞர்கள், காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் இருந்தாங்க, நிறைய வேலைக்கு போறவங்க இருந்தாங்க. அப்படி எழுத படிக்க தெரியாதவங்க யாருமே இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயத்த முன்னெடுக்க முடியாது. முன்னெடுக்கணும். ஏனென்றால் எழுத படிக்க தெரியாதவர்கள் அதிகம் பேர் இருந்ததுனால தான் அவர்களுக்கு சுவிட்ச் போர்டு எங்க இருக்கு என்று தெரியவில்லை, ஜெனரேட்டர் எங்க இருக்கு என்று தெரியவில்லை, மிதித்து கொண்டு போனால் அடுத்த மனிதர் இறந்து விடுவார்களே என்று தெரியவில்லை, கூரைகள் மேல் தாவி செல்வது ஏன் என்று அவர்களுக்கு புரியவில்லை, லைட் கம்பத்தில் மேல் ஏறுகிறார்கள் அவர்களுக்கு புரியவில்லை. உலக அளவில் ஏற எந்த அரசியல் கட்சிக்கும் நிகழாத, அரசியல் கட்சி கூட்டத்தில் நிகழாத விஷயங்கள் அங்கே நிகழ்ந்திருக்கின்றன. இதற்கெல்லாம் முக்கியமான காரணம் கல்வியின்மை, பள்ளிக்கூடம் செல்லாமை. இதில் இன்னொன்று சொன்னீர்கள், இவர்களை எல்லாருக்கும் படிக்க வைத்திருக்கோம் என்று. இடைநிற்றல் என்று ஒன்று தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அரசாங்கம் அதை கவனிக்க வேண்டும். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பரீட்சை காலங்களில் பரீட்சைக்கான ஹாலுக்குள் வராத குழந்தைகள் 30% பேர் வரவில்லை. அவர்களெல்லாம் இடைநிறுத்தம் செய்யப்பட்டு வெளியே போய்விட்டார்கள். அந்த இடைநிற்றல் குழந்தைகளை மீண்டும் அழைத்து வந்து கல்வி புகட்ட வேண்டிய கடமையை திமுக அரசு செய்ய வேண்டும். இது இடைநிற்றலுக்கு முக்கியமான காரணமா சொல்லப்பட்டது அந்த கொரோனா பேண்டமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கொரோனா சமயத்துல நல்ல பள்ளிகள்லாம் மூடியாச்சு. படிக்க வழி இல்லாத பிள்ளைகள், ஆன்லைன்ல தான் கிளாஸ், ஃபோன் வாங்க கூட வழி இல்லாத பிள்ளைகள், அவங்கெல்லாம் கொஞ்சம் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய விளிம்புநிலை மனிதர்கள், இவங்களுடைய பிள்ளைகள் தான் பாத்தீங்க அப்படின்னா இடைநிற்றல் அதிகமாக இருந்தது. ஆனா இப்ப அதையும் கவர்மெண்ட் இனம் கண்டுபிடிச்சு அவங்களுக்கான ஒரு கல்வி வழங்குவதில் ஈடுபாடு காட்டிட்டு வராங்க. ஸோ தமிழ்நாடு எப்பவுமே கல்வியில் ஒரு சிறந்த ஒரு மாநிலம் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, சினிமா மோகம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கிறது தானே சார்? கருணாநிதி ஆகட்டும், ஜெயலலிதா ஆகட்டும், எல்லாம் சினிமால இருந்து தானே வந்தாங்க. அந்த சினிமா மோகம் இருக்கதானே செய்யுது. நிச்சயமாக சினிமா மோகம் என்பது இருக்க வேண்டும், இருக்கிறது. நான் சொல்வது இடைநிற்றல் குழந்தைகள் கொரோனா காலத்தில் நின்று விட்டார்கள். அந்த அடிப்படையில் யாரும் கல்விக்கு போகவில்லை, பாடசாலை போகவில்லை, படிக்கவில்லை என்று சொல்கிறீர்கள். நான் சொல்வது அரசாங்கம் முன்னெடுக்கவில்லை. அந்த குழந்தைகள் வீட்டுக்கு சென்று கணக்கு எடுக்கிறார்கள், ஓட்டர் லிஸ்ட் எடுக்கிறார்கள், வீடுகளுக்கு சென்று யாரெல்லாம் வாக்காளர்கள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா என்று கணக்கெடுப்பது போல பள்ளிக்கூடம் வருகிறார்களா வரவில்லையா என்று கணக்கெடுத்து வரவேண்டிய பிள்ளைகளை கல்விக்கூடத்துக்கு அழைத்து வர வேண்டிய கடமையை திமுக அரசு இன்னும் செய்ய வேண்டும். நான் குற்றம் சொல்ல மாட்டேன். செய்ய தவறிய விஷயத்தை இனி முன்னெடுத்து செய்தால் இது போன்ற குற்ற பின்னணியை உண்டாக்கக்கூடிய, அறிவின்மையாக நடக்கக்கூடிய ஒரு சமுதாயம் உருவாகாது. இன்னும் முன்னெடுக்கிறது பத்தவில்லை, நல்ல முன்னெடுக்கணும். பாத்தீங்க அப்படின்னா சினிமா மோகம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இதுதான் செய்யுது. ஒரு திரையில பாக்குறது பஞ்ச் டைலாக் பேசி நடிச்சிடுறாங்க, திரும்ப அவங்களே நம்மள ஆள மாட்டாங்களான்னு ஒரு எண்ணம். ஒரு ரஜினில இருந்து ஆரம்பிச்சு, கமல்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த ஒரு சினிமா மோகம் இருக்கதானே சார் செய்யுது. அந்த சினிமா மோகத்துக்கு என்னதான் மாற்ற முடியும்னு சொல்றீங்க? சினிமா மோகம் என்பது ஒரு கேளிக்கை பார்த்து ரசிப்பதற்காக தியேட்டருக்கு செல்கிறார்கள், திரையரங்குகளுக்கு செல்கிறார்கள்.
அங்க என்ன நடக்குது, ஒரு காட்சி, அந்த காட்சியில் கதாநாயகனுடைய கோபம் அவன் முறுக்கி வரும்போது அதுக்கு ஒரு பின்னணி இசை கொடுக்குறாரு. அந்த இசை முறுக்கி விடுகிறது ஆடியன்ஸ். இதுபோல வீடுகள் தெருக்களில் நடக்கக்கூடிய சண்டைகளுக்கு பின்னணி இசையக்கும் இருப்பதில்லை. ஆனால் அந்த சண்டைகள் அப்படி ஓய்ந்து விடுகிறது, அவர்கள் மறந்து விடுகிறார்கள். ஆனால் திரையில் கண்ட அந்த சினிமா சண்டைகள், காட்சிகள், பழிவாங்குதல்கள், கற்பழிப்புகள் எல்லாமே ரீரெக்கார்டிங் என்ற ஒரு தூண்டு அறிவுக்கு அப்பாற்பட்டு ஒரு தூண்டக்கூடிய மிக்சிங் ஒன்று செய்கிறார்கள். அது இளைஞர்களை கவர்ந்து விடுகிறது. கண்டிப்பா. சோ அதனாலதான் சினிமா மோகம் அதிகமா இருப்பதுக்கு பெரும்பாலான காரணம். உண்மையிலே நமக்குடைய ஆளக்கூடிய தலைவர்களை திரையில் தேடுவது சரின்னு நினைக்கிறீங்களா? திரையில் தேடலாம், ஆனால் திரையில் இருந்து வரக்கூடியவர்கள் என்ன செய்தார்கள் என்று தெரிந்து தேட வேண்டும். திரைத்துறையிலிருந்து வருபவர்கள் எல்லாம் நான் ஆட்சி செய்கிறேன் என்று வருகிறார்கள். அவர்கள் பூராமே அந்த திரைத்துறையில் இருப்பவர்கள் ஒவ்வொரு படத்திற்கும் ராஜபோகத்தை அனுபவிக்கிறார்கள். அவர்களுக்கு தனி கேரவன், தனி சாப்பாடு, தனியாக ஏசி, இது போன்ற ராஜ உபச்சாரங்கள் 5 நிமிடத்திற்கு ஒரு தடவை அவங்களுக்கு தேநீர், பலரசங்கள் இதெல்லாம் வழங்கி 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 அவர்கள் அதெல்லாம் அனுபவித்து அனுபவித்து தாங்கள் தேவ பிறவிகள், தேவகுமாரர்கள், தெய்வ பிறவிகள் என்ற இமேஜுக்கு அவர்கள் தங்களை உட்படுத்திக் கொள்கிறார்கள். இவர்கள் அதே நினைப்போடு மேடைக்கு வருகிறார்கள். ரசிகர்கள் தன்னுடைய தேவகுமாரன் என்று பார்த்து 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 பாருங்கள். தெலுங்கிலே ஒரு படத்திலே பாலகிருஷ்ணா என்று ஒரு நடிகர் இருக்கிறார். அவர் ஓங்கி ஒரு அடி அடிப்பார், ஹெலிகாப்டர் நொடுங்கிவிடும். ஓடும் ட்ரெயினை இவர் எதிரில் சென்று ஒற்றை விரலால் தடுத்து நிறுத்துவார். ரசிகனுக்கு மகிழ்ச்சி, எண்ணற்ற மகிழ்ச்சி. இவர் ஓடுவார், ட்ரெயின் வரும், இவர் ஓடுவார், ட்ரெயின் வரும். அந்த காட்சிக்கு பின்னணி இசையை கோர்த்திருப்பார்கள், வெறியூற்ற வண்ணம் கோர்த்திருப்பார்கள். கீழே இருந்து ஒரு கயிற்றை சுழற்றி ஓடும் ஹெலிகாப்டர் மீது வீசுவார், அதை கட்டி எடுத்துக்கள் எடுப்பார். அப்போ ரசிகனுக்கு தான் செய்ய முடியாத விஷயங்கள் எல்லாம் ஒரு ஹீரோ செய்யும் பொழுது கைதட்டி மகிழ்வான். அப்போ ஹீரோக்கள் சினிமாவில் அவங்க செய்யற சாகசங்கள், அதுக்கு பேர் சாகசங்கள். அதுக்கு ஒருத்தர் கதை எழுதியிருப்பார், ஒருத்தர் காட்சி வடிவமைத்திருப்பார், ஒருவர் பேக்ரவுண்ட் சூழ்நிலையை அமைத்திருப்பார், ஆர்ட் டைரக்டர் என்று பெயர். அவர்கள் தான் அட்டையில் ஒரு மினியேச்சர் விமானத்தை அவர்கள் செய்து கொடுப்பார்கள். அந்த மினியேச்சர் விமானம் டேபிளில் இருக்கும். அதை க்ளோஸ்அப்பில் எடுத்து பிரம்மாண்டமான விமானமாக அதை காமிப்பார்கள். அது தனி காட்சி. ஹீரோ எங்கிருந்தோ கையை ஓங்குவார், அது தனி காட்சி. இரண்டை இணைத்து எடிட்டிங்கில் இணைத்து ரசிகர்களுக்கு ஆவேசத்துன்ற மாதிரி பின்னணி இசையை கோர்ப்பார்கள். அது ரசிகர்களுக்கு உற்சாகத்தை கிளப்பி விடுகிறது. ஏனென்றால் அவர்கள் கல்வி கற்கவில்லை. இது சினிமா காட்சி, இது போலியானது, இது நிஜமில்லை, எந்த தனிமன்னாலும் இப்படி செய்ய முடியாது என்பதை அவர்கள் அறியவில்லை. அதனால்தான் கல்வியில் இன்னும் தீர்க்கமாக ஆழமாக அரசு இறங்க வேண்டும் என்று சொல்கிறேன். இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப விஜய் அவர்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்கிட்டு இருந்தார். 250 கோடி அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். சோ அப்படி இருக்கும்போது இந்த 250 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு ஒரு அரசியலுக்கு வராரு அப்படின்னா என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன்? நான் எல்லோருக்கும் இப்படி சொல்லுகிறவர்களுக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன். விஜய் 250 கோடி சம்பளம் வாங்கினார் என்று ஒருவர் சொல்கிறார். ஆதவர்ச்சனா முந்தா நாள் ஒரு பேட்டி சொல்கிறார், 500 கோடி சம்பளத்தை விட்டு வந்து விட்டார்னு சொல்கிறார். புஷி ஆனந்த் 340 கோடி அவர் வாங்கி விட்டு வந்து விட்டார் சொல்றாரு. நான் கேட்கிறேன், தயவுசெய்து சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. அவருடைய உண்மையான சம்பளம் எவ்வளவு? 200 கோடியா, 240 கோடியா, 300 கோடியா? 200 கோடிக்கு மேலதான் இருக்கும். இப்படி நம்ம கற்பனை, நீங்கள் கூட நினைப்பது 200 கோடிக்கு மேலே இருக்கும் என்பது கற்பனை. 200 கோடி ரூபாய் இவர் சம்பளம் கொடுத்து விட்டு பட தயாரிப்புக்கு ஒரு 200 கோடி ரூபாய் செலவழித்து விட்டு அந்த படத்தை ரிலீஸ் செய்தால் தியேட்டரில் 500 கோடி ரூபாய் வசூல் ஆகுமா? ஆகாது. எல்லாம் திருட்டு கணக்கு. சரி, இவ்வளவு சம்பளம் வாங்கியிருந்தா சொல்றாங்களே, இவங்க இன்கம் டேக்ஸ் கட்டினாங்களா? அந்த ரசீது காமிக்க சொல்லுங்க யாருக்கிட்டையாவது. விஜய் இன்கம் டேக்ஸ் கரெக்டா கட்டிட்டு வர விஜய். அவர் கரெக்டா கட்டுவார். எவ்வளவு கட்டுறாருங்கிறது தான் பிரச்சனை. நீங்க நான் கூட இன்கம் டேக்ஸ் கட்டுறேன், நான் எவ்வளவு கட்டுறேன், நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன், இது மாதிரி தெளிவா கவர்மெண்ட் தெரிஞ்சா போதாதா? கவர்மெண்ட் ஒவ்வொரு மனிதனும் ஏமாத்துறோம். முடிஞ்சா எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நானும் ஏமாத்துறேன். மனநிலை அப்படி இருக்கிறது. நான் ஏமாற்றவில்லை. ஆனால் அரசாங்கத்துக்கு வரி கட்டுவதை எப்படி தவிர்க்கலாம் என்று ஒவ்வொரு தனி மனிதனும் யோசிக்கிறான். அது மாதிரியான கட்டமைப்பு வந்து விட்டது. இதில் 200 கோடி வாங்குறவர், 300 கோடி வாங்குறவர் எவ்வளவு கணக்கு அமைப்பார்? 50 கோடி ரூபாய் சம்பளம் என்று காமிப்பார். மீதி ரூபாய் எங்கு வைத்திருக்கிறார்? ஏன் அமலாக்கத்துறை அங்க போகவில்லை? அவர் வீடுகளெல்லாம் ஏன் ரெய்டு நடத்தவில்லை? தெரிகிறது அல்லவா? ஒரு 250 கோடி ரூபாய் வாங்குறாங்கன்னு தெரியுது. அப்படியானா அங்க ரெய்டே போகவில்லையே. சோ அந்த சம்பளத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வராரு அப்படின்னு என்ன காரணமா இருக்கும்? அதை விட அதிக சம்பளம் கிடைக்கும் என்பதுதான். ஒரு படம் ஒரு வருடம் நடித்து 200 கோடி, அந்த ஆஜோ நான் சொல்ற மாதிரி 500 கோடி,
அல்லது புஷியானு சொல்ற மாதிரி 340 கோடி வாட் எவர் இட் இஸ் இருக்கட்டும். ஆனால் திரைப்படத்தை விட்டு விட்டு அரசியலுக்கு வந்தால் ஒரு கையெழுத்திலே 1000 கோடி ரூபாய் அழித்து விடலாம், கொள்ளையடித்து விடலாம் என்று அவருக்கு புகட்டப்பட்டிருக்கிறது. ஊழல் செய்வதற்காக தான் அரசியலுக்கு ஊழல் செய்வதற்காக அன்றி எந்த மனிதனும் ஆட்சியை பிடிப்பேன் என்று வருவதில்லை. ஏன் ஒரு மாற்றம் வேணும், மக்கள் படுற துயரத்துக்கு எங்களுக்கு ஒரு விடுவு காலம் வேணும்னு எதிர்பார்க்கறாங்க. நிச்சயமா மக்கள் எதிர்பார்க்கறாங்க. யாரும் நீங்களும் வரலாம், நானும் வரலாம். அப்படிங்கும் போது பணம் சம்பாதிக்க மட்டும்தான் அரசியல் நல்லது. நீங்களும் வரலாம், நானும் வரலாம். நான் 250 கோடி விட்டு வந்து விட்டேன்னு சொல்றது தவறு. நீங்க 250 கோடி வாங்கும் பொழுது இந்த சமுதாயத்துக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? ஒரு ஆஃப்டர் ஆல் 250 crore சம்பளம் வாங்கும் போதே நீங்க ஒன்றும் செய்யவில்லை என்றால் நீங்க அந்த முதலமைச்சர் ஆசனத்தில் அமர்ந்து என்ன செய்வீங்க? ஏன் செய்யல சார்? விஜய் மக்கள் இயக்கம் மூலமாக நிறைய சேவைகள். விஜய் மக்கள் இயக்கம் சம்பந்தமாக அனிதா மரணம், நீட் தேர்வுல பாஸ் ஆக முடியாது, அனிதா மரணத்துக்கு அவர் போய் பார்த்தாரு, ஸ்டெர்லைட்டுக்கு குரல் கொடுத்தார், மீனவர் பிரச்சனைக்கு அப்பவே குரல் கொடுத்தார். அவரால் அதை பண்ணிட்டு தானே இருந்தாரு. சகோதரி உங்களுக்கு சொல்றேன், ஸ்டெர்லைட் ஆலையில் இறந்து போனவர்கள் 21 பேர். ஒரு வீட்டுக்கு 1 லட்சம் கொடுத்தா கூட 21 லட்சம் அவர் கொடுக்குறாருன்னு வைத்துக் கொள்வோம். அனிதா என்ற மாணவி கல்வி செலவு கொடுத்தாருன்னு சொல்லுவீங்க. டோட்டலாக எடுத்துக்கொட்டிங்கன்னா ஒரு 1.5 லட்சம் ரூபாய் இருக்கும். 240 கோடி புஷியான சொல்ற மாதிரி 340 கோடி எங்கு, ஆதவர்த்து நான் சொல்றது மாதிரி 500 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறவர் எங்கு. இவர் 5 படத்துக்கு நினைச்சு 2500 கோடி ஆச்சு. எவ்வளவு தமிழ்நாட்டு செய்யலாம்? தமிழ்நாட்டு மக்களுடைய டிக்கெட் பணத்தில் தானே அவ்வளவு பணம் அவருக்கு கிடைச்சது. ஒன்றுமே செய்யவில்லை என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. செய்யணும். எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். மிக்க நன்றி கவிதா. நல்ல அருமையான முறையில் கேள்வி கேட்டீங்க. நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம். மெர்சல் மீடியாவில் இது போன்ற அரசியல் தகவல்களையும் அரசியல் சம்பந்தமான நிறைய பேட்டிகளையும் தெரிந்து கொள்ள எங்கள் மெர்சல் மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.